இப்போ இந்த விவகாரத்தை வந்து சூடு பிடிக்கும் விவகாரம் அப்படின்னு சொல்லி எதற்காக சொன்னேன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, இப்போ இவங்க வந்து திருகோணமலை சிறைச்சாலைக்கு வந்து படையெடுத்திருக்கிறாங்க. நேற்று விமல் வீரவன்ச திருகோணமலை சிறைச்சாலைக்கு சென்று அங்கு இந்த காசியப்ப தேரரை சந்தித்திருந்தாரு. இதற்கு முதல்ல காசியப்ப தேரர் வந்து சிறையில வந்து உணவெடுக்க மாட்டேன் அப்படின்ற சில விஷயங்களை கூட சொல்லி இருந்தாங்க. இப்போ விமல் வீரவன்சையும் போயிருக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த தேரரை பார்க்கிறதுக்கு அத்துருளிய ரத்தன தேரர் முக்கியமான நபர் தலதா மாளிகையில போயிட்டு உண்ணாவிரதம் இருக்க போறது, உண்ணாவிரதம் இருந்தது. அதுக்கப்புறம் கெலனி விகாரையில் சில விடயங்களை முன்னெடுத்தது, இதெல்லாம் செய்தது வந்து நம்மளுடைய தேரர்கள் தான் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது. இதை இப்போ இந்த விவகாரம் பொறுத்தவரையில் பேசு பொருளாக மாறி திருகோணமலைக்கு வந்து எல்லா தேரர்களும் செல்லக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. எனவே நேற்றைய தினம் கூட எல்லா தேரர்களும் அங்கு சென்றிருக்கிறாங்க. ரத்தன தேரர் நேற்றைய தினம் சென்றிருந்தாரு. ஏனைய மத தேரர்கள் போயிட்டு இந்த தேரர்களை பார்த்துட்டு வாரதுக்கு போறாங்க அல்லது சந்திச்சுட்டு வர போறாங்க அப்படின்ற செய்திகள் வெளியாக இருக்கிறது. இப்போ இது எங்கேயோ போகுது அப்படின்ற ஒரு சிந்தனை மக்கள் மத்தியில் வரக்கூடும். காரணம் இந்த டீம் அப்படிப்பட்ட டீம் அப்படின்னு சொல்லி சமூக வலைத்தளங்கள்ல வந்து கருத்து பதிவுகள் வந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக ரத்தன தேரர் என்ன செய்தாரு, ஞானசார தேரர் என்ன செஞ்சாரு, விமல் வீரவன்ஸ் என்ன செஞ்சாரு, கம்மன்வில் என்ன செய்தாரு, இப்படி நிறைய விஷயங்களை நாம வந்து அடுக்கிக்கிட்டே போகலாம். இப்போ இந்த ஆட்சிக்கு என்ன நடக்க போகிறது, இல்ல இந்த விடயத்தை இவங்க கையில எடுத்துட்டு எவ்வளவு தூரம் ஓட போறாங்கன்றது வந்து எல்லாரும் பொறுத்திருந்து பார்க்கிறாங்க. அந்த ஈஸ்டர் தாக்குதல் சொன்னேன் இல்லையா, அந்த காலகட்டத்தில் இவர்கள் வந்து முன்னணியில் இருந்தாங்க, முன்னணியாக பேசினாங்க. முஸ்லிம் சமூகத்தை, முழு சமூகத்தையும் முஸ்லிம்கள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய ஓரிருவர் செய்து கொண்ட செயல்னால வந்து முழு முஸ்லிம் சமூகத்தையுமே குறை சொல்லி முழு முஸ்லிம் சமூகத்தையும் முடக்கி அதற்கான சில ஊடகங்கள் கூட பின்புலனா செயற்பட்டுச்சு. ஒரு இடத்தில் நான் ஒரு ஊடகவியலாளர், அந்த உணர்வு பூர்வமான இடத்துல அந்த குண்டு தாக்குதல் நடத்தப்பட்ட இடத்திற்கு இரண்டாவதாக சென்ற ஒரு ஊடகவியலாளர் ஒரு தனியார் ஊடகத்தில் பணிபுரிகிற நேரம் காலை 9:15 அந்த இடத்துல நான் இருந்தேன். சொல்லிக்கொள்ள வைக்கப்பட மாட்டேன், பல்குடை விளக்காம அந்த இடத்துக்கு செய்திகளுக்காக சென்ற ஒரு ஊடகவியலாளர் நான். அந்த இடத்துல நடந்த சம்பவங்களை, நடந்த அந்த மரணங்களை வந்து என்னுடைய கண்ணால பார்த்திருக்கிறேன். அதே போல தெமட்டகொடையில குண்டு வெடிக்கிற நேரம், தெமட்டகொடை குண்டு வெடிப்புல அந்த இடத்திற்கு செய்திகளுக்காக சென்றேன். அங்க இருந்த பொடிகளை எடுக்கிற நேரம் அது எப்படி கொண்டு போனாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு முஸ்லிம் ஊடகவியலாளராக நான் குறுகி நின்றேன். ஒரு